அந்த இடத்துல மழை சரியான மழை சுத்தி சுத்தி வந்ததுல இந்த பொடிய நீர்கள்லாம் சத்தி வந்து இருக்கு ஏழாம இருக்கு. ஏன்னா அந்த ரோட் வந்து இப்படி இப்படி சுத்தி சுத்தி ஓடுறதுனால ஒரு மலையை சுத்தி சுத்தி தானே போறோம். இந்த பாருங்க ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வந்து நனைஞ்சிச்சு, எல்லாமே நனைஞ்சிச்சு. சரி, அப்போ அதில் ஒரு சரமௌண்டு கட்டி வச்சுட்டு இல்லை தண்ணி முதல்ல தூக்கி முன்னுக்கு வச்சுட்டு அங்கே உடுப்பு சாமான எல்லாத்தையும் தூக்கி அடுக்கி வச்சுட்டு இதில் ஒரு ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட குமரன் அண்ணாட்ட தான் வந்துட்டேன். குமரன் அண்ணா வந்து குளிரில் வந்து நடுங்கி கொண்டிருக்கார். கண்ண நேரம் தூரம் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துனாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். செய்ய இயலாமல் இது கோஸ்ட் கூட போகும். இது டயர் போட்டு எரிச்சு விட்டு இதில் தட்டி உடஞ்சி டயர் போட்டு எரிக்கிறேன். கரண்ட் எடுக்கிறேன் கரண்ட் தான் நான் சொல்கிறேன் ஜோய். செய்ய இல்லாமல் இல்லை, செய்யலாம். இது கொஞ்சம் டாஸ்க்கான வேலை. இந்த இப்படி என்ற வேலை செய்கிற வேலை இல்லை. இது மீண்டும் மெனக்கட்டு இதாக செய்யணும். இது கோஸ்ட் எஃபெக்ட் கூட வரும். இதில் செய்கிறேன்டா நம்ம சும்மா சாரம் 1 லட்சம் 2 லட்சத்துக்கு செய்யலாம். குறைஞ்ச ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபா வேணும் நோம்பலாக செய்கிறேன்டா. ஃபுல்லாக ட்ரை பண்ணி வந்த ஐயா உங்களுக்கு செஞ்சு தரணும் தான் நாங்கள் மெனக்கட்டு இவ்வளோ தூரம் மெனக்கட்டு வந்த காரணம் உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு தரணும் தான் நாங்கள் வந்து. நாங்கள் எங்களுக்கே ஷோக்காக இருக்கிறோம். நாங்கள் எதிர்பார்த்து வந்து இடம் வேறு மாதிரியும் அமைஞ்சிக்கிறது வேறு மாதிரி இருக்குது. இது இப்போ ஒரு சமாதானமான இடம் இருந்தால் அப்படி ரோட்டில் இப்படி இல்லாமல் இருக்குமெண்டா உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. நான் உங்களுக்கு வாரக்கிழமை சாமான் வரைக்கும் 2 நாள் 3 நாள் வேலை. ஏன்னா நான் வந்த வேலை வந்து எனக்கு முடியலன்றதுனால, அதாவது ஒரு வேலையை முடிச்சுட்டு போவோம்னு சொல்லியா பார்த்துனா சரி நாங்கள் 6000 சரி சரியா? ஓகே நன்றி. இதில் வந்து உங்களோட அந்த வீட்டுக்குரிய ரெண்ட்டை வந்து கொடுங்க சரியா? வந்து இருக்குது இந்த வீடியோ. இப்படி ஒரு எண்டிங் வந்து நடக்கும், இப்படி ஒரு சோகத்தில் இந்த வீடியோ வந்து முடியும்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி வந்து பார்க்கல. இந்த வீடியோ ஒரு சந்தோஷமாக முடியும். அண்ணாட முகத்தில் இன்றைக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் சந்தோஷமாக போவேன்னு சொல்லி நினச்சி தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது. திரும்பியும் சொல்கிறேன், சரியான கவலையாக இருக்குது. என்னுடைய கஷ்டத்தை சொன்னேன்னா எனக்கு இருக்க நிலப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. நானும் வருத்தக்காரர். இந்த குழந்தைகளை வழி அங்கிட்ட இங்கிட்ட நிப்பாட்டி 7 நாள் தான் கைக்குள்ளே வச்சுருக்கேன். இதனால தான் இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமைச்சு கொடுக்குறக்கூடிய ஒரு ஏற்பாடு ஒன்று இருந்தால் தான் நான் அந்த வீட்டை வச்சு எனக்கு ஒரு மரக்கடை கடையோ ஒரு பெட்டி கடையோ செஞ்சு இந்த குழந்தை 2 வளர்க்கலாம். இல்லாட்டி குழந்தைய வளர்க்குறதுக்கு எனக்கு வழி இல்லை. நான் இப்போவே சரியான சிரமப்பட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாள் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் சரியான கஷ்டப்படுறேன். குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே தான் கொண்டு விட்டுறேன். கையில் வச்சுட்டு தூக்கிட்டு வரேன். ரொம்ப ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறேன். உங்களால் ஒரு ஏண்ட உதவி செஞ்சு எனக்கு ஒரு வீடு ஒரு 2 ரூம் ஒரு டாய்லெட் மாதிரி கட்டி தந்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியாக இருக்கும். என்ன சரியா? அப்போ வந்து ஒரு கொஞ்சம் பேர் ஆக்கள் வந்து சேர்ந்து வந்து அண்ணனுக்கு வந்து ஒரு கொஞ்சம் காசு தந்தாலும் வந்து இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து வரும். கட்டாயம் தாங்கன்னு சொல்லி நானும் கேட்கல, அதே போல் வந்து அண்ணாவும் வந்து கேட்கல. அது இந்த இருக்கிற உண்மையான விஷயத்தை வந்து இந்த யூடியூப் மூலமாக வந்து நான் உங்களுக்கு வந்து தாரேன். திரும்பி சொல்கிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறவன் வந்து கத்தருக்கு கடன் கொடுக்குறான்ற வசனம் வந்து இருக்குது. அதே போல் வந்து யாரும் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து நீங்கள் சேவ் பண்ணி விடுங்க. சேவனுக்குள்ளே வந்து நிறைய உதவி செய்கிறார்கள்ற கையில் வந்து இது வந்து போய் சேரும். அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மூலமாக ஒரு கொஞ்சம் காசு வரும். அப்போ அதன் மூலமாக இந்த வீடை வந்து நாங்கள் கட்டி கொடுக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தைகள் வந்து சொல்லிட்டு போகல என்ன முழங்குதா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பெட்டி பாய்ஸ். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் சரியாக வந்து 4:20 வந்து விடியச்சாமாம். நான் வந்து இப்போ காலையிலேயே வந்து வெளிக்கிட்டேன், எல்லாமே ரெடி. குமாரன் நான் வந்து பார்க்குறதுக்காக ஹெட்டனுக்கு வந்து போகிறேன். இந்த ஹெட்டனுக்கு என்ன காரணத்துக்காக போகிறேன், ஏன் வந்து சம்மந்தம் இல்லாமல் இப்போ வந்து இடைக்கில வந்து கதைக்கிறேன்னு சொல்லி யோசிக்க வேணாம். புதுசாக யார் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் குமாரன் அண்ணா அன்று சொல்லி ஒரு பிளேலிஸ்ட்டை வந்து நான் வந்து போட்டிருக்கிறேன். அதாவது கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டு மிகவும் கஷ்டப்படுறேன். அவரை வந்து பார்க்குறதுக்காக மட்டக்களப்பில் இருந்து நான் இப்போ வெளிக்கிட்டு போக போகிறேன். இதுதான் இதோட ரீசன். அவரோட ஃபுல் டீட்டெயில் வந்து வேணும்னு சொன்னால்
மேலே வந்து ஐ பட்டனில் போட்டு விட்றேன். அடுத்தது வந்து பிளேலிஸ்ட்டில் குமரன் அண்ணான்னு சொல்லி பிளேலிஸ்ட்லேயும் போட்டு விட்ருக்கேன். பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் குமரன் அண்ணா பற்றிய நிறைய டீட்டெயில்ஸ் வந்து அதில் வந்து இருக்கும். அதில் நீங்கள் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம போகிற வழியில் வந்து என்னென்ன விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுறேன், என்னென்ன நடக்குது என்று சொல்லி சகல விஷயங்களையும் இந்த வீடியோ ஊடாக வந்து உங்களுக்கு நான் காத்திருக்கிறேன். ஸோ வந்து தொடர்ச்சியாக வந்து இணைஞ்சிருங்க என்று உங்களோட நான். யாராவது புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா டைம் வந்து 6:05. இப்போ நான் வந்து கடையில் இருந்துட்டு பிளேண்டியோட குடிச்சிட்டு அதுக்கு பிறகு வந்து அப்படியே போகிறோம். நாங்கள் வந்து வாகனத்துக்கு வந்து காட்டுற மாதிரி அந்த அன்னைக்கு பாருங்க வாகனம், அதான் வந்து வாகனம், இதுதான் கடை. டீ ஒன்று குடிச்சிட்டோம். டீயை குடிச்சிட்டு நீ வந்து நாங்கள் வந்து ரெடியாகி போகிறோம். போக்கில் வந்து போகிற வழிகளில் வந்து உங்களுக்கு காட்டுறோம். பாகுபலி எதிரி கொண்டிருக்கின்றார். அது எப்படி ஏறணும் நண்டி, இப்படி ஏறணும் மச்சான். ஒளிராண்டவன் கைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா வந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சக்தி சொல்லு மச்சான், என்ன நடந்து அந்த இடத்துல மழை, சரியான மழை, சுத்தி வந்ததுல இந்த பொடிய நீர்கள்லாம் சத்தி வந்து கொண்டிருக்கு. ஏழாம் வரைக்கு ஏன்னா அந்த ரோட் வந்து இப்படி சுத்தி ஓடுறதுனால ஒரு மலையை சுத்தி தானே போறோம். ஃபுல் கஷ்டம். இங்க பாருங்க இந்த வியூவை வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. கைஸ் இந்த இடங்களை வந்து பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வேற லெவல். ஆனால் வந்து நாங்கள் வந்த பயணத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 பேருக்கிட்ட வந்து இருக்கிறோம். என்ன நடந்துச்சுன்னு சொன்னால் இந்த சுற்றி ஓடுறதுனால வந்து எங்களுக்கு வந்து 7ஆம் போயிட்டு சக்தி. ஸோ வந்து இப்போ வந்து நிப்பாட்டிட்டு இன்னும் 8:20 இப்போ வந்து சரியா காலையில் 8:20. மழையும் வந்து சரியாக வந்து பெஞ்சு கொண்டிருக்கு. என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியலை. இன்னும் வந்து ஒரு 60-65 கிலோமீட்டருக்கிட்ட சரியாக வந்து இருக்குது. நாங்கள் இன்னும் வந்து ஹெட்டனுக்கு வந்து போயிட்டு ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வந்து போகிற வழியில் நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பாருங்கள். ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது, சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த ரோட்டால் வந்து போகிற கொஞ்சம் டேஞ்சர் தானது. அப்போ குமாரண்ணா வந்து கால் பண்ணி ஐயோ அண்ணன் இதால் வாரீங்கன்னு சரியாக வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்கு அண்ணன், என்னென்ன பார்த்து வாங்கன்னு சொல்லி சரி ஓகேன்னு சொன்னேன். அதோட வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் மழை வந்து ஓரம் வந்து பெஞ்சு கொண்டிருக்கிறனால எங்களோட இது இருக்குது தானே, எங்களோட வாகனத்துக்குள்ளே வந்து தண்ணி வந்து ஒழுகி கொண்டிருக்கு. ஃபுல்லாகவே வந்து சாமான் இல்லாமல் வந்து நனைஞ்சிட்டு இந்த வாருங்க ஃபுல்லாக அந்த இதெல்லாம் வந்து நனைஞ்சிச்சு, எல்லாமே நனைஞ்சிச்சு. சரி, அப்போ அதில் ஒரு சரமௌண்டு கட்டி வச்சுட்டு இல்லை தண்ணி பத்திரம் தூக்கி முன்னுக்கு வச்சுட்டு அங்கே உடுப்பு சாமான எல்லாத்தையும் தூக்கி அடுக்கி வச்சுட்டு இதில் ஒரு மெட்ரஸ் ஒன்று போட்டுட்டு இதுக்கு மேலே தான் படுத்து கொண்டு போகிறோம். அங்கே பாக்ஸ் எல்லாம் வந்து இதில் இருக்கிற பாக்ஸ் வந்து அங்கே கொண்டு விழுறேன், இங்கே இருக்கிற பாக்ஸ் இங்கே விழுறேன். இப்படி தான் வந்து போய் கொண்டிருக்கு. சரி
ஓ மை காட். ரைட் அண்ணா வரக்குள்ள இறக்குங்க. ஓ மை காட், சாப்பிட வந்துட்டோம். ஆமாம் சாப்பிடுறோம். பா திரும்பி சாப்பிட வந்தாங்க மலைக்குள்ள எல்லாம் அடைஞ்சிட்டோம். வாங்க ஏலா எல்லாரும் ஃபுல் டயர்ட் ஆயிட்டோம். வாங்க அப்படி சாப்பிட போவோம். ஒரு பேருக்கு குளிர்தாக்க இல்லாம எல்லாரும் அடிக்க விட்டுருக்காங்க. இங்க வரைக்கும் எவ்வளவு போத்திட்டானு நாக உண்டா போத்திடுவான். எப்படி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்படி ஃபீல் பண்றது வந்து பார்த்தா தான் தெரியும் ஃபீலிங் எப்படி இருக்கு. வாங்க உப்பா இருக்குடா. என்ன பருப்பு முடிஞ்சா அக்கா பருப்பு தாங்க சங்கப்படி அறியப்படும். வாயில புகை பாருங்களா அந்த குளிருக்கு. அவ்வளவு குளிருது. ஒரு பக்கம் வந்து பார்த்தா தலை சுத்துது. எல்லாரும் வந்து நித்திர போடுறாங்க. நம்மளோட பொடிகள் எல்லாரும் அங்கால ஒரு ஆள் வந்து இருக்கேன்னு அவர் வந்து காட்ட விட பண்றேன். ஸோ வந்து அப்படியே இப்படி எடுத்து வேண்டா. இந்த அறிக்கை நம்மளோட தம்பி, அந்த அறிக்கை அவர் நித்துரு, இந்த அறிக்கை இவர் நித்துரு, இந்த அறிக்கை நம்முடைய ஹெட் பாஸ், இவர் தான் ஹெட் பாஸ் என்று சொல்லுவாங்க எல்லாரும். அவரை நித்துரு. என்ன போய் சேருவோமா இன்னைக்கு? சேரத்தானே வேணும். ஒரு சுத்தி கொண்டு போறாங்க. போய் சேரத்தானே வேணும். சுத்தி போய் சரி இந்த வியூவை வந்து காட்டுறேன் பாருங்க guys, எப்படி இருக்குன்னு சொல்லி. வேற லெவல். Hello, my dear friend. Good evening. Guys, இன்னும் வந்து எங்களோட பயணம் வந்து முடிகிற மாதிரி வந்து இல்லை. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 11:30 ஆகுது. நான் நினைக்கிறேன் 12 மணி 12:30க்கு தான் போய் சேருவோம்னு சொல்லி. நம்முடைய பாய்ஸ் எல்லாம் வந்து பாருங்க இப்படி தூங்குறாங்க. எல்லாரும் நிறுத்துற. இன்னும் 8 கிலோமீட்டரா? இன்னும் 8 கிலோமீட்டர் ஆகி இன்னும் 8 கிலோமீட்டர் தான் இருக்கு. அப்புறம் வந்து நாங்கள் கதியண்டு போய் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். நான் இதுல ஒரு விளக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்டா குமரனாட பலவை வந்து நாங்கள் போயிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு வந்து குமரனாட வீட்டை போயிட்டு அவர பிரச்சனைகளை பார்த்து இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு நான் சொல்லுவேன். தொடர்ந்து இணைஞ்சிடுங்க. ஃபைனலா வந்து ரீச் பண்ணிட்டோம். குமரன் அண்ணாட்ட வந்து நிற்கவா? ஹாய், வணக்கம். எதால போகணும்? எதால பாணிக்கு போன தூரம் போகுமா? வேறுங்க வா. இடங்காட்டி கொண்டு இப்படி நேரம் போட சரியா? ஓகே गाइस, நீங்க இங்க வாங்க. இங்க எப்படி எடுக்க உண்டு? ஓகே गाइस, இங்க வாங்கலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம குமரன் அண்ணாட்ட தான் வந்துட்டேன். குமரன் அண்ணா வந்து குளிரில் வந்து நடுங்கி கொண்டிருக்கார். கண்ண நேரம் தூரம் வந்து மிகவும் கஷ்டப்பட்டு தான் இந்த ஏரியாவுக்கு வந்து சேர்ந்துனாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்.
சரி, நாங்கள் வந்த நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், குமாரண்ணா வந்து அவருக்கு வந்து இருக்கிறதுக்கு ஒரு வீடு வந்து இல்லை. அப்போ ஒரு வீடு ஒன்று கட்டித்தாங்க, ஒரு ரூமும் ஒரு டாய்லெட்டும் கட்டித்தாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன். அப்போ இவருக்கு வந்து சொந்த காணி ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் வந்து சுஜித்திட்ட காய்ச்சி, என் ஃப்ரெண்ட் பண்ணிகிட்ட காய்ச்சி அவனையும் வந்து கூட்டிகிட்டு நம்ம அந்த பட்டாவில் வந்து அவ்வளோ பேர் ஆக்களும் வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து வீடு வந்து கட்டக்கூடிய மாதிரி இருக்குமா, இங்கே வந்து எல்லாம் ஓகேவா இருக்குமான்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்திருக்கிறோம். அப்படியே வந்து உங்களோட வலை ஒருக்கா காட்டுறீங்களா? ஓமண்ணா ஒருக்கா சொல்லுங்க என்னென்ன விஷயம் வந்து. இதாலையா போகணும்? ஓமண்ணா இதால எப்படா பாருங்கிற படி அடி இதால நீ இறங்க மாட்டான், மிச்ச கஷ்டம். இல்ல நான் பெரிய எதுவும் இல்லை, நான் வரல அடிக்கணும். என்ன உண்மையை சொல்றேன், படி ஒன்று செட் பண்ணாதான் அவங்க இறங்கி போலாங்களா? அதுல நீ பாருங்களேன், நீங்க போங்களேன். இல்லைண்ணா சும்மா இதாங்க, உருண்டு விழுந்துருவோம் போல. இல்லைண்ணா பெரிய எதுவும் இல்லைண்ணா, வரலாம். நீங்க தானே கையை தாங்க, நான் பண்ணி போகலாம். ஃபர்ஸ்ட் நீ இறங்க, நீ இறங்கடா, நீ என்னடா ஃபர்ஸ்ட் போகணும். ஆனா கையை தாங்க, நான் எடுக்கிறேன். யோசிக்காம போனா 2 பேரும் போறதுக்கு ஒருத்தர் நம்ம பாட்டு நான் பஸ்ட்டா போறேன், பஸ் கீழே கூட்டி தான் பஸ் போவேன். பயம் ஒண்ணும் இல்லைண்ணா. அந்த துண்டு தானே உங்களோட இது இல்லைண்ணா. ஆனா இப்ப இந்த ரோட்டு இந்த இது இங்க இதுல இருந்து இல்ல உங்களோட வளவு இது ஃபுல்லா அண்ணா, அப்படி இது ஃபுல்லாண்டா பல்லவமும் கூட அண்ணா. ஓ இல்லண்ணா, இந்த கடவுள் இந்த அரசாங்கம் இந்த விவசாயம் எனக்கு இந்த பிள்ளைகளை வளர்க்கறதுக்கான அரசாங்கம் கொடுத்துருக்காரு. அரசாங்கம் கொடுத்துருக்கு. உறுதி காணியா? ஓ இப்ப நான் இறங்குறேனே. ஆனா பயப்பட தேவையில்லை, இதுல அப்படி ஒண்ணு இது இல்லை. நான் சும்மா விழுந்துருவேன். டேய் நான் சாய் ஷூலாம் போட்டிருக்கேன், வருவேன்டா. அண்ணா குடிதாங்களே, எதுல வைக்க காலை வைங்க, பிரச்சனை வளர்க்காதண்ணா, அந்த அளவுக்கு இது ஒன்றும் இல்லை. நம்மட சின்ன மகள் 4.5 வயசு வருவா. அது உங்களுக்கு இறங்கி பழக்கம், நமக்கு கஷ்டம். இப்போ இதுக்கு நாளைக்கு படிவன் காலை வைங்க வைங்க. இது நாளைக்கு படிவன் வெட்டுறா, நாளைக்கு வெட்டிடுவேன். ஓ இனி எங்க வைக்கிறேன்? இந்தங்கிட்டு வாங்க, பயப்படுற ஒன்றும் இல்லை. சரி இதாலே போகணும். வாங்க தம்பி, இதாலே போகலாம் தம்பி. இதுலயா கேட்டீங்க அண்ணா? இது நான் இந்த காணி என்னுடைய காணி. இதுல இருந்து அந்த அது மட்டும் அப்படியே இந்த பனியை இப்படி வச்சு அந்த பனிய மரத்தோட அப்படியே என்னுடைய காணி தான் ஃபுல்லா கூட. ஓ ஃபுல்லா காணி. அப்ப என்ன எனக்கு ஒரு ஏக்கர் எழுதிதாங்க. அதான் நான் எடுத்த பாத்தீங்களா, எனக்கு வீட மட்டும் கட்டித்தாங்க, மத்த நீங்க இது செய்யுங்கன்னு சொன்னேன். பாத்தீங்களா, எனக்கு ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளவு கஷ்டம் இருந்தா நான் சொல்லி எழுதிதாங்கன்னு சொல்லி எடுங்கன்னுட்டா ஒரு ஏக்கரு. சரி சரி, இப்ப கட்டுறா இதுல கட்டணும். இதுல இதுல தானே கட்டணும். இது என்ன கல்லு? இது கல் இந்த இதுல இருந்தா ஏதோ உடைச்சு எடுத்துருக்கோம். உடைச்சு எடுத்துருக்கீங்க? ஆனா இல்லண்ணா அவ்வளவு தூரம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. இந்த அந்த அதோட அந்த கல்லுகளை அப்படியே உடைச்சிட்டு வீட நெட்டு இப்படி மாதிரி ஒன்று அடிச்சு விட்டா சரி. அப்ப அங்கிட்டலாம் மேல ஒன்றும் செய்ய தேவையில்ல, வேலை பெருசு கூட. பெருசா பாக்க எப்படியும் குறைஞ்சது இது உடைச்சா கூட ஒரு 2-3 லட்சம் போயிருக்கும்ல. 2 லட்சம் ரூபாய் இதாயிருக்கண்ணா. இப்படி இதோட ஜோடைக்கணும் அப்படி எவ்வளவு தெரியும். ஆனா இது ஃபுல்லா காடு தானே, இதை வெட்டி எடுத்திருக்கேன் நான். இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துருக்கேன். என்ன செய்யலாம் மச்சான்? நான் ஒன்று சொல்றேன் சரியா? இது உண்மையாவே செய்யல வேலை தான் சரியா? உனக்கு தெரியும் தானே? அது ஒரு ஐடியான்னு சொல்லுங்கண்ணே. நான் ஒரு முறைஞ்சி பார்த்துட்டு இருக்கேன். ஓமட்டு சொல்லிடாதடா. செய்யக்கூடிய நாங்கள் செய்யலாம், இது எல்லாம் இல்லை செய்யக்கூடிய செய்யலாம், செய்ய இயலாமல் இல்லை. இது கோஸ்ட் கூட போகும். இது டயர் போட்டு எரிச்சு விட்டு இதுல தட்டி உடஞ்சி டயர் போட்டு எரிக்கிறேன். கரண்ட் எடுக்கிறேன். கரண்ட் தான்
கரண்ட் இருக்குன்னா தண்ணி அந்த இதெல்லாம் எல்லா வசதியும் இருக்கு. அங்கே போயிட்டு இல்ல தண்ணி அங்க போகுது. இந்த இது இந்த 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 எல்லாம் இருக்குது. இதுல போகுது எட்டன் டவுனுக்கு தண்ணி. பட்டையோ கழட்டி எங்களுக்கு எடுக்க சொல்லி இந்த ஊருக்கே தண்ணி எல்லாம் இருக்கு. இப்போ செய்கிறேன்டா ஜோய் சரியா. இந்த அடிக்கிறதோட இந்த துண்டை பிடிச்சி எப்படி இந்த உலகத்தையும் இது செய்யணும், கட் பண்ணணும். சரி கட் பண்ணி ஒரு அங்கே தொங்க போயிடல, அங்கே ரோட் சைட் தானே, இதோட கட் பண்ணி இதோட படிக்கணும், செட் பண்ணணும். இது எப்படி இது கட் பண்ணி எடுக்கிற சின்ன அண்ணா படி சரி. நான் பிறகு ஏதாவது நான் மண்ணில் வெட்டிய செஞ்சுக்கிறேன். சாமான கொண்டு இறக்கி செய்யறேன்டா படி இல்ல இல்ல லொரியில அந்த பின்னுக்கு இதாக்கிட்டா லொரி கொட்டி விட்டுருந்தா. இது வந்து பெக்கோ வந்த ரோடு. இது நம்ம இதான் மண் படி என்ன மண்ணால தான் மண் கட்டி படி செய்யணும். அதுக்கப்புறம் ஹோங்கூர் போறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். கல்லு மண் அங்கே கொட்டி விட்டா அப்படியே உருண்டு வந்து வருது. நிக்கிறான் போறதான் நிக்கிறதான். எடுக்கணும். இல்ல இங்க இந்த இதுல தானே நான் வருது. இங்க எடுத்தா அறிய அண்ணா அண்ணா இந்த இதுக்குங்கிட்டு வெட்டினது இதுதான் போட்டோம். இப்போ இதுக்குங்கிட்டு தான் நாங்கள் இதாக்க போகிறோம். நம்ம செய்கிறோன்னா இதுக்குலாம் செய்யணும். இந்த அடிக்கிறதுல இருந்து அங்கே ஷேப் பண்ணி எடுத்து தான் இந்த லோங்கெலாம் செய்யணும். செய்கிறேன் இந்த லோங்கெலாம் செய்யணும். செய்கிறேன்னு சொன்னால் இதை ஃபுல்லாக உடைச்சி திரும்ப ஷேப் ஆகணும். ஒரு ஷேப்பு கொண்டு வரணும். இந்த முடிஞ்ச உடைச்சி ஃபுல்லாக ஒரு ஷேப்பு கொண்டு வரணும். அண்ணா அண்ணா லோரியில் யார் சரி ஒரு ஆள் இருக்கீங்களா? இல்லை விலங்கு நிற்குதா மேலே நிற்குது. அந்த அந்த லெவலுக்கு அப்படி எடுக்கணும். தொங்கல் வரைக்கும் கொண்டு போனால் தான் ஒரு 10 ரூமும் ஒரு செட்டாக அடிச்சு ஒரு சீரியஸா ஒரு வார்த்தை சொல்றேன். நீங்க வீடியோ எடுங்க. நான் எனக்கு வீடியோ கட்டுது இந்த இடத்த நீங்க எடுத்து ஏதாவது செய்யுங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு இல்ல இந்த பிரச்சனைக்கு எனக்கு இது ஏன்னா இப்ப அவங்க உங்களுக்கு 1 கோடி ரூபாய் தாரன்னு சொல்லி சொல்றீங்க நீங்க. ஆமா இதை வளவடுத்து 1 கோடி ரூபாய் தாரன்னு சொல்லி கேட்காங்களா அவங்க? அவன் ஹோட்டல் அடிச்சு இது. ஆமா அடிப்பாங்க ஹோட்டல். இல்ல அது கொடுக்கல. இது அரசாங்கம் தானே, விற்கல. சொல்லுங்க நீங்க 1 கோடி ரூபாய் கொடுத்துருந்தாங்க, ஒரு வீடு தாங்கன்னு சொல்லுங்க. ஒரு வீடு தாங்க எனக்கு இப்ப நீங்க உங்களை சீசன் தானே. இப்ப நீங்க வந்து செஞ்சா இப்ப எனக்கு கேட்டா நான் சொல்ல என் சகோதரம் எனக்கு கஷ்டப்படையில அவர் செய்யறாரு. அப்ப அப்படி போயிடும். மற்றபடி இதாக்கல. ஏன்னா இது அரசாங்கத்துல இது சொல் ஃபுல்லா அரசாங்கத்துல அரசாங்கத்துல ஒன்றும் செய்யல. என்ன செய்யலாம் இது ஒரு பார்த்து சொல்றேன். ஆனா அவன் எடுத்து செஞ்சிருவான். யாரு ஹோட்டல்காரன் எடுத்தானா வேற அவங்கள்ட்ட இதுக்கு யாரும் செய்யலாம் இல்லை செய்யலாம். கோஸ்ட் எஃபெக்ட் கூட இதுல செய்யறேன்னா நம்ம சும்மா 1 லட்சம் 2 லட்சத்துக்கு செய்யலாம். குறைஞ்ச ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபா வேணும் நோமலா செய்யறேன்டா. நோமலா 10 ரூபா அப்படி கோஸ்ட் ஆகும். பெட்டிக்குள்ள ஒரு பேர் ஃபுல் வீடு கட்டுறதுக்கு இங்கே ரூம் கட்ட வேண்டிய வரும். ஒரு முழுமையா ஒரு வீடை வந்து கட்டி முடிக்கிறேன். இங்க ஒரு ரூம் எப்படியும் துண்டு உடைக்கிறதுக்கு குறைஞ்சது 1 லட்சம் அது இது எவ்வளவு ஐயா 2 லட்சம் போயிருக்கீங்களா ஐயா? 2 எவ்வளவு நீங்க எதுனா? ஏன்னா இதுக்கு ஃபுல்லா துப்பராக்கி இது காடு ஆத்தான இருந்துச்சு. ஆள் போட்டு வேலை செஞ்சது உடைக்கிற 2 ரூபா முடிஞ்சிருக்கு. அது வேற மாதிரி கிடைச்சது உண்டு அரசாங்கத்தை. அப்ப அதுல தாக்குனது தான் அது. அவ்வளவு 1 ரூபா காசு சாப்பிட விட எடுக்காம அதை இது பண்ணு. என்ன செய்யலாம் இல்லை செய்யலாம். இதுதான் ஒரு பிரச்சனை. டாஸ்க் ஃபுல் அண்ட் டாஸ்க். யார் செய்ய வந்தாலும் சரி, அவங்க செஞ்சிருந்தாலும் சரி தான், நாங்கள் செய்யறதுனாலும் சரி தான், யார் செய்ய வந்தாலும் டாஸ்க். இந்த பள்ளத்தில் இருக்கு வேலை செய்யறது நுணுக்கமாக வேலை செய்யணும். சாமான்கள் கொண்டு வர நம்ம ஃபர்ஸ்ட் முதலாவது வேலை முதல் செய்ய வேண்டியது படி. இதை ஷேப் இதை முடிச்சா தான் இதில் வைக்கலாம். கல்லு பிளாக் கல்லு 95 ரூபா. மணல் வந்து 30,000 ரூபாய்க்கு இருக்குது, 35,000 விலைக்கு. டிராக்டர் லோரி 1 கிப் லோரி நம்மளதுல 3 கிப் பாரு 1 கிப் விலைக்கு வரும்.
நம்மளோட 3 கியூப் வந்து 36 ஒரு 1 கியூப் வந்து 36 வரும். நம்மளோட பிளாக்கால் அங்கே 50 ரூபா, இங்கே 98 ரூபா. 95 ரூபா. 95 இங்கே கொண்டா தந்தா 95 ரூபா. ஆனால் சாமான்லாம் அங்கே திறக்கணும். எங்கே இருக்கு இல்லை அப்படி பார்க்கும்போது கூட தான் ஒரு மங்க செய்கிறத விட அங்கே எப்படி இருந்தாலும் எல்லாம் ஒரே கோஸ்ட் எஃபெக்ட். அங்கேருந்து கொண்டு வந்தாலும் அதே தான், இங்கே எடுத்தது அதே தான். எல்லாம் ஒரே நான் சொல்கிறேன் ஜோய், செய்யலாம் இல்லை செய்யலாம். இது கொஞ்சம் டாஸ்க்கான வேலை. இந்த இப்படின்ற வேலை செய்கிற வேலை இல்லை. இது நின்று மெனக்கட்டு இதாக செய்யணும். இது கோஸ்ட் எஃபெக்ட் கூட வரும். இதுக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு விலை வாங்கி அடிச்சு கொடுத்துடலாம் இதுக்கு முடிக்கிற ஆட்சிக்கு. எவ்வளோ மாதிரி முடியும்? 10 லட்சம் மாதிரி போகும். 1 மில்லியன் போகும். 1 மில்லியன் சாதாரணமாக 1 மில்லியன் ஃபுல் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணலாம். ஏன் சொல்லுங்க, அவர்கிட்ட நீங்கள் காசு கொடுத்து அவரைஞ்சி செய்யலண்டாலும் குறைஞ்ச இதை துப்புராக்கி எல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு லட்சம் போயது இல்லை. அப்படித்தானே ஆகும். எல்லாம் இதெல்லாம் பட்டி கட்டி லெவல் பண்ணி எல்லாம் சேப்பாக்கி எடுக்கவே 1 லட்சம் போகும். ஒரு கதையும் இல்லை. அதேபோல் மெட்டீரியல் எப்படியும் இதில் உடைக்கிற சக்கையை யூஸ் பண்ணலாம். சரியா? இதுக்கு மண் எடுக்கணும். இங்கே ஒரு கியூப் வந்து 35. சரியா? 35,000. நமக்கு குறைஞ்சது கட்டி அத்தியாரத்துல வந்து கட்டு வரைக்கும் வந்து குறைஞ்சது 4 கியூப் 5 கியூப் போகும். அதாவது ஒரு டிப்பிங் போகும் நமக்கு. அதுக்கு 30,000 படி 5 பேர் 150 அதில் வந்துடும். நீ முக்காஞ்சி எவ்வளோ போகுதுங்கால என்னென்ன துண்கள் முக்காஞ்சி சின்னகள் அது கொஞ்சம் குறைவு தான் நினைக்கிறேன். எவ்வளோ போகும்? இது விலை எவ்வளோன்னு தெரியலன்னா சும்மா ஒரு 20,000. இல்லை அதோட குறைவு தான். குறைவு தான் வரும். 17,000. சரி 17,000 விட்டாலும் ஃபிலிம் பீமுக்கு ஃப்ளோர் கான்கிரீட்டுக்கு லிண்டலுக்கு அப்படியே 2 கியூப் வேணும். 16,000 ரூபாய்க்கு 20 அதுக்கு 40,000. ஆனால் இந்த கல் வாங்க தேவையில்லைண்ணா. இது உடைக்கிறது பாவிக்கலாம். அதான் சொன்ன உடைக்கிற பாவிக்கலாம். சீமந்து போகும். சீமந்து இங்கே எவ்வளோ கொடுக்காங்க? சரி, ஒரு அக்ரோட்டை எவ்வளோ முடியும்னு சொல்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் இதில் கடைசி கூட்டியில் கழிச்சு ஒரு ரூமும் ஒரு பாத்ரூமும் குறைஞ்சது ஒரு 15 லட்சம் ரூபா. 15 போகுமா? இந்த இதெல்லாம் க்ளீன் பண்ணி படி அடிச்சு விலையும் கூட என்ன? அதாவது மட்டக்களப்பில் 50 ரூபாய் கல் வந்து இங்கே வந்து 85 ரூபா. 85 ரூபா 95 ரூபா. உங்களுக்கு இடவசதிகள் இருக்குமாண்டா? உனக்கு இந்த வாகனம் முன்னாடி இடங்கள் இல்லையா உங்களுக்கு? இல்லைண்ணா, எனக்கு ஒரு கையெல்லாம் கூட இல்லைண்ணா. அது இப்போ அந்த அடுத்த ஒரு பிரச்சனை இருக்குது. மெயின் கொஞ்சம் பெரிய ரோட்ல இருக்க மாட்டா பிரச்சனை இல்லை. நம்ம எங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டு சிக்கல் மெட்டீரியல் கொண்டு வர்றதுக்கு சிக்கல். சாமா கொண்டாந்து தருவாங்க. பனி கடையில் பில் போட்டால் அவன் கொண்டாந்து இங்கே தந்துடுவோம். இந்த பணியில் அந்த பாருங்க கட்டியிருக்காங்க. அதெல்லாம் இது கட்டினே தான். கட்டையெல்லாம் இல்லை, கட்டலாம். செய்ய இயலாண்டு இல்லை, செய்யலாம். விலங்க ப்ரைஸ் கூட வரும். நான் ஒரு சிங்கிள் பாஸ் ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட நான் கதைச்சேன் இதுக்கு எப்படி என்னன்ட்டு. அப்போ அவன் சொன்னா அவர் உதவி தான் செய்கிறான் அந்த அவன் சிங்களவன். நம்ம அந்த இதானவன் சொன்னா என்னைய 10 ரூபா செட் பண்ண சொன்னான். இப்போ 10 ரூபா செட் பண்ண சொன்னா சொல்லிட்டு சொன்னா அந்த 2 ரூம் ஒரு டாய்லெட் கட்டி நான் உங்களோட பிள்ளைகளோட இங்கே வாழ்றதுக்கு எனக்கு செஞ்ச ரயிலும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உனக்கு ஒரு இது செய்கிறேன்னு சொன்னேன். ஆனால் கடைசி இது மேலுக்கு வந்து 10 ரூபா இருந்தால் மேலுக்கு தகடி போடலாம். அந்த அரிக்கு ஃபுல்லாக கட்டி போட்டு போடலாம். இந்த போட்டிக்காங்க. இதெல்லாம் அடிக்கிற காத்துக்கிறதுக்கு அங்கே இருக்கும் செட், டெம்பரரி செட் அடிச்சா. கரண்ட் லைன் எல்லாம் நீங்கள் எடுப்பீங்களா? லைன் நான் கரண்ட்டுக்கு இன்றைக்கு கொடுத்தா நாளைக்கு இது கொடுக்குற அளவுக்கு அங்கே எனக்கு எல்லாம் இங்கே இது இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு ஏஜ் ஆஃப் சிங்களவங்க இது இருக்குது சப்போர்ட் இங்கே. ஏன்னா அதான் இங்கே யாருக்கும் இந்த அளவுக்கு காணின்னு கொடுத்ததே இல்லை. நமக்கு மட்டும்தான் அந்த இது செஞ்சாங்க. நம்ம ஐயா சொன்ன இங்கத்தையே பாஸ் வரங்க 10 லட்சம் ரூபா கேட்டுருக்கீங்க. இங்கத்தையே வேலை செய்வாங்க. இங்கத்தையே வேலை செய்வாங்க.
1 லட்சம் வந்து அவர் 10 லட்சம் கூட அந்த 10 லட்சம் சாமானுக்கு உதவியாத்தான் அவர் செய்யற மாதிரி ஒரு கதை. அதான் உதவியா தான் அதான் குறைச்சி ப்ராஃபிட் ஒன்றும் இல்லை. நாங்கள் அங்கேருந்து வந்து சேர்றதுக்கு அது தான் சொன்னோம்னா அவர் இங்கே தேவுறவரா தான் சொல்லியிருக்கீங்க. நம்ம அங்கேருந்து வந்து சேர்றதுக்கு அது தான் சொல்லியிருக்கோம். சும்மா பார்த்தீங்க வர டிரான்ஸ்போர்ட்டை பார்த்தீங்கன்னு செய்யலாம் இல்லை செய்யலாம். 15 ரூபா எடுத்தா அவருக்கு நிரந்தரமா சட்டப்படி செஞ்சு கொடுக்கலாம். உள்ளபடியா ஒரு பிரச்சனை இல்லாம அவருடைய இருக்கிறதுக்கு எலக்ட்ரிக் லைன்ல இருந்து சகலது செய்து பிளம்பிங் எல்லாம் சகலம் செய்து எல்லாம் சூப்பரா கொடுக்கலாம். கரண்ட்டுக்கு 40 ரூபா கட்ட சொன்னாங்க போர்டில். அப்புறம் இவங்க அரசாங்கத்து மூலியமா நம்மளை 40 வேணான்ட்டாங்க. இதுக்கு 28 ரூபா மட்டும் கட்டினா கரண்ட் நமக்கு இது பண்ண 28,000. அப்போ 12 லட்சத்தில் எத்தனை ரூம் வரும்? 2 ரூம். 2 ரூம் செய்யலாம். 2 ரூம் ஹால் ஒரு ரூம் நாங்கள் 2 சுவர் தான் வரப்போகுது. 2 ரூமுக்கு செய்யலாம். இதுக்குள்ள ஏன்னா நமக்கு சக்கை இருக்கு சரியா. 2 ரூம் என்ன அதுக்கு மேலே அதிகமாக 2 என்ன செய்யலாமோ நமக்கு வைக்கிற சாமானை வச்சு இன்னும் மெச்சியம் செஞ்சு அவரை கொடுக்கலாம். 2 ரூம் வண்டி இல்லாமல் முன்னுக்கு வரண்டா இருக்கக்கூடிய இடங்கள் அப்படி இதுகள் அப்படி செய்து கொடுக்கலாம். சூழ்நிலை பிளேட்லாம் போட்டிருக்காங்க. எதுக்கு இந்த ரோடு அந்த கரண்ட் தூண் இருக்குது அது ரோடு அப்படியே. அப்போ அதுக்கு சாப்பாடு வேலை செய்யணும். ரோடுன்னா அந்த வாகனம் போகிற ரோட்டில் சும்மா கழுத்தில் சாம தூக்கி கொண்டு கட்டின வீடு அதெல்லாம். அதான் இங்கே இதை வச்சு தான் வரலாம். அவங்க சிங்கிள் ஆக்கள் இவங்க சிங்கிள் ஆக்கள் இவங்க எல்லாம் நம்மளோட 3 நாள்லயே வர போட்டா அந்த வர போதா இல்லை. அங்கே அடுத்தது இங்கே உள்ள ஆக்கள் நல்ல இந்த வெயிட் தூக்கி நல்லா வேலை செய்வாங்க. அப்படிதான் பிரசாந்த் தூக்கி காட்டுறோய் சாக்கோண்ட வெயிட்ட தூக்கி காட்டுறோய் இங்க தேக்கல் வெயிட் தூக்கணும் தூக்கி காட்டுறோய் நம்மளது. ஓகே சரி மண்டை குழம்பி போயிருக்கேன் என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கு குமரன் அண்ணாக்கு வந்து ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுப்போம்ன்ற பிளானில் தான் நான் வந்து வந்தேனா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த பள்ளக்காணியில் வந்து வீடு வந்து கட்டுறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விலை வந்து கூடுதலாக வரும். நாங்கள் ஃபஸ்ட்டாக வந்து பார்த்த எஸ்டிமேட் வந்து அதாவது இவர் சொன்ன விஷயத்தை பார்த்து அப்போ நாங்கள் வந்து பார்த்து வந்து ஒரு நார்மலாக ஒரு காணியில் வந்து ஒரு ரூமும் ஒரு டாய்லெட்டும் கட்டுறதுக்கு ஒரு 1,20,000 மாதிரி தான் எனக்கு வந்து சுஜித் வந்து சொல்லியிருந்தான். அப்போ அந்த விலைக்குள்ள தான் வரும்னு சொல்லி நானும் யோசிச்சேன். அப்போ அது ஓகேன்னு சொன்னால் நாளைக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணி செய்வோம்ன்ற ஒரு முடிவில் தான் வந்திருந்தேன் நாங்கள். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துக்கு வந்து நேரில் பார்க்கலாம் விளங்குது வந்து மேலேருந்து கீழே வந்து இறங்கி வந்தால் கீழே வந்து ஃபுல்லாகவே பள்ளமாக வந்து இருக்குது. இந்த பள்ள இதில் வந்து கட்டுறேன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய்க்கிட்ட முடியும். அப்போ வந்து ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்து செய்யலாமா, கரண்ட்டும் வந்து எடுத்து கொடுக்கலாம். அப்போ அந்த வேலை வந்து செய்யலாமன்றாங்க. அப்போ பெரிய ஒரு காசு வந்து வருது. அப்போ உண்மையாகவே இந்த பிளான் வந்து செய்ய இல்லாமல் தான் போகும் போல என்ன சரியா. நானும் மட்டக்களப்பிலேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து நானும் கூட கேட்குனீங்கன்னு சொன்னீங்க ஒரு 1.5 லட்சம் ரூபா 2 லட்சம் ரூபா இருந்தால் காணும் ஒரு வீடு கட்டலாம்னு. இல்லைண்ணா அது நீங்கள் கடை ஒன்று மரக்கறி கடை செய்கிறத கேட்டீங்க அதுக்கு தான் சொன்னேன் நான். அந்த மரக்கறி கடை செய்கிறேன்னா எங்கே செய்யலாம்? இங்கே கடை ஒன்று போகலாம். ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தால் எனக்கு மரக்கறி கடை ஒன்று செய்யலாம். எங்கே இங்கே நிற்கலாம். இங்கே முன்னாடி அந்த சந்தி அங்கே இருக்குது. அங்கே செய்யலாம். இல்லை ஒரு கடை ஒன்று போடலாம் அவனே போட்டு உங்களுக்கு தொழிலை வந்து பார்த்துக்கொள்ளலாம். அப்போ இதில் வந்து வீடு கட்டாமல் அதை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடு இங்கே இருந்தால் தான் வந்து இருக்கலாம். இல்லாட்டி இருக்கல. வீடு இருந்தால் தான் நீங்கள் தொழிலை பார்க்கலாம். வீடு இல்லாமல் நீங்கள் வந்து தொழிலை பார்க்கல. பிள்ளைய ஒன்றும் பார்க்க வழி இல்லை. இப்போ என்னென்னா இப்போ வீட்டுக்கு வந்து 15 லட்சம் தானே வருது. அப்போ ஃபர்ஸ்ட்டாக வந்து நீங்கள் அந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து வருமானம் வருமே உங்களுக்கு. அன்றாடம் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு ஆசை போயிருமில்ல. சரியாண்ணா தொழில் வந்து உங்கள் வீடு இருந்தால் தான் வரலாம் தொழிலுக்கு. இல்லாட்டி அங்கே இருந்து இங்கே வந்து போய் பிள்ளைய வச்சுக்கொண்டு கஷ்டம். அப்போ நீங்கள் பிள்ளையில கொண்டு வந்து இங்கேயே கொண்டு வந்து வச்சுட்டு தொழிலை செய்வீங்க. ஒத்தரும் சரி இருந்தால் தான் இங்கே வச்சுக்கிட்டு தான் எதுவும் செய்யும். அப்படியா?
என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியல. மண்டை குழம்பி போயிருக்கு. சரி என்ன செய்வோம்? அது நீங்கள் யோசனை பண்ணி கடை ஆக்கள்கிட்ட கதைச்சி ஏதாவது யோசனை பண்ணி செய்யுங்க. நான் உங்களை என்ன செய்வோம்? இப்போ என்ன முடிவு? அப்போ என்ன செய்ய போகிறீங்க? என்னுடைய கஷ்டத்தை சொன்னேன்னா எனக்கு இருக்கிற நிலப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது. நானும் வருத்தக்காரர். இந்த குழந்தைகளை அங்கிட்டு இங்கிட்டு நிப்பாட்டி வைக்க இயலாதனால தான் கைக்குள்ளே வச்சுருக்கேன். இதனால தான் இவங்களுக்கு ஒரு வீடு ஒன்று அமைச்சு கொடுக்குறப்படி ஒரு ஏற்பாடு ஒன்று இருந்தால் தான் நான் அந்த வீட்டை வச்சு எனக்கு ஒரு மரக்கறி கடையோ ஒரு பெட்டி கடையோ செஞ்சு இந்த குழந்தை ரெண்டையும் வளர்க்கலாம். இல்லாட்டி குழந்தைய வளர்க்குறதுக்கு எனக்கு வழி இல்லை. நான் இப்போவே சரியான சிரமப்பட்டு தான் இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் சரியான கஷ்டப்படுறேன். குழந்தைய கையில் வச்சுக்கிட்டே தான் கொண்டு விட்டுறேன். கையில் வச்சுட்டு தூக்கிட்டு வரேன். ரொம்ப ஒரு இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறேன். உங்களால் என்ன உதவி செஞ்சு எனக்கு ஒரு வீடு ஒரு 2 ரூம் ஒரு டாய்லெட் மாதிரி கட்டி தந்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஒரு நன்றியாக இருக்கும். அண்ணா உங்களுக்கு வேறு யாரும் உதவி செய்கிறதுக்கு இல்லையாண்ணே? வேறு யாரும் உதவிக்கு இல்லையண்ணா. வேறு யாருமே இல்லை எங்கிட்ட செய்கிறதுக்கு. அந்த இதை அந்த உடைச்சி தரக்கு 2 லட்சம் தந்தவங்கல்ல, அப்படி அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா? ஒரு கொஞ்சம் காசு அவங்க செஞ்சது தான் இப்போ இவ்வளோ தூரம் இது பண்ணாங்க. ஏன்னா அதை எப்படி சொல்கிறேன்னு தெரியல. அவங்க என்ன வர சொல்லி பேசலாம். ஏன்னா கதைச்சு பார்ப்போம் வேணுமா? அந்த கதைக்கு இயலாமல்ல கொஞ்சம் கேட்டு பாருங்கண்ணா. கொஞ்சம் காசு கேட்டு பார்ப்போம். அதே போல் இந்த வீடியோ பார்க்குறாக்கள் ஒரு ஆளால் இந்த இருக்கிற அமௌண்ட்டை தார உண்மையாகவே பெரிய ஒரு கஷ்டம். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 20 பேரோ 30 பேரோ இல்லாட்டி ஒரு 50 பேரோ ஒரு 50,000 இல்லாட்டி ஒரு 20,000 30,000ன்னு சொல்லி உங்களால் வேண்டிய அளவு தொகையை தருவீங்கன்னு சொன்னால் எல்லார காசையும் சேர்த்து இந்த குமரன் அண்ணாட பிரச்சனையை நாங்கள் முடிச்சு கொடுக்கலாம். உண்மையாகவே நான் மட்டக்களப்பிலேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு இந்த பிரச்சனையை பார்க்கணும். நான் ஒரு சந்தோஷமாக தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் குமரன் அண்ணாட பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருவோம். இன்றைக்கு இனி நாளைக்கு 2 நாளில் நாங்கள் இனி இதுக்குரிய வீடை கட்டி கொடுத்து இந்த பிரச்சனையை ஃபுல்லாக முடிச்சிடும். இன்னும் குமரண்ணாக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காதுன்னு சந்தோஷத்தில் வந்தனால். ஆனால் இங்கே மட்டும் இல்லை, நேரில் பார்க்கக்குள்ளே இந்த பிரச்சனையை பார்த்தோன்னே சரியான கவலையாக இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏன் அப்போ இதை நீங்கள் நேரத்தோட பார்க்காம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி ஏன் ரிஸ்க் எடுத்து வந்தேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. என்ன காரணம்டா, அண்ணன்ட்டு இருக்கிற ஃபோனில் எதுவுமே தெளிவாக எனக்கு விளங்குது இல்லை. இதுக்கு முதல் கூட வீடியோ காலில் நான் காய்ச்சி போட்டிருந்தேன் நான். அப்போ அதில் கூட தெளிவாக அண்ணன் முகமாக இருக்கலாம், அண்ணன் வீடாக இருக்கலாம், வாடகைக்கு இருக்கிற இதாக இருக்கலாம், எதுவுமே எனக்கு விளங்கலை. அங்கிருந்து பார்த்துட்டு இதுக்கு நம்மள செய்யலாம்னா செஞ்சு தரேன். ஒரு பார்த்தா தான் ஒரு இடத்த லொக்கேஷனை பார்க்காம நம்ம சொன்னோம்னா புள்ள பார்த்தா தான் தெரியும். அதான் சொன்னா நீ பிரச்சனை இல்லை பார்ப்போம், போய் பார்த்துட்டு போய் என்ன செய்யலாமான்னு செஞ்சு கொடுப்பான்னு நம்மளை என்ன செஞ்சு கொடுப்போம்னா அடுத்து இது ஃபவுண்டேஷன்லாம் நல்லா போடணும். மழை பெஞ்சாரு உள்ளுக்குள்ளே போகுது, புதையுது, கொத்திட்டு போகுது. இதுக்கு கீழே தானே மழை ப்ரோ ஸ்டாப் பண்ணுங்க ப்ரோ. சரியா? அப்போ ஒரு கொஞ்சம் பேர் ஆக்கள் சேர்ந்து அண்ணனுக்கு ஒரு கொஞ்சம் காசு தந்தாலும் இவ்வளோ பெரிய அமௌண்ட் வரும். கட்டாயம் தாங்கன்னு சொல்லி நானும் கேட்கல. அதே போல் அண்ணா கேட்கல. அது இந்த இருக்கிற உண்மையான விஷயத்தை இந்த யூடியூப் மூலமாக நான் உங்களுக்கு தாரேன். திரும்பி சொல்கிறேன், ஏழைகளுக்கு உதவுகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான்ற வசனம் இருக்குது. அதே போல் யாரும் இந்த வீடியோ பார்த்து உதவி செய்ய விருப்பம்னு சொன்னால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி விடுங்க. சேவனுக்குள்ளே நிறைய உதவி செய்கிறார்கள்ற கையில் இது போய் சேரும். அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அவங்க மூலமாக ஒரு கொஞ்சம் காசு வரும். அப்போ அதன் மூலமாக இந்த வீடை நாங்கள் கட்டி கொடுக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு நம்பிக்கையின் வார்த்தையில் சொல்லிட்டு போகல என்ன முழங்குதா. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஒரு தொழிலை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு வழியை வேணும்னு சொன்னால் செஞ்சு தரேன். ஒரு 1,00,000 ரூபா 1,20,000 ரூபா அந்த விலைக்குள்ள எதுவும் வரும்னு சொன்னால் உங்களுக்கு செஞ்சு தரேன். அது ஏன்டா இப்போ இந்த வீட்டுக்குரிய பேமெண்ட் இல்லை, ஒரு 15 லட்சம்னு சொன்னால் அதுக்குரிய இல்லை. என்ன செய்வீங்க? தொழிலுக்கு எதுவும் செஞ்சு தெரியா? நான் தொழிலுக்கு இப்போ செஞ்சு எனக்கு விஷயம் நடக்காட்டி ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ எனக்கு எனக்கு இருந்துக்கிட்டு தான் எனக்கு ஒரு தொழில் செய்யலாம்.
இங்கே இருக்காம தொழில் ஒன்று செய்ய இயலாது. அது பிரயோசனம் இல்லைன்றது. பிரயோஜனம் இல்லை. அந்த அந்த வேலை செஞ்சு பிரயோசனம் இல்லை. அப்போ நான் உங்களுக்கு அதை தரனால இந்த பிரயோசனம் இல்லை. உங்களுக்கு முதலாவது வந்து தேவை வந்து இந்த வீடு தானே, வீடை வந்து கட்டித்தான் இது செய்யலாம். ஓ வடிவா தரமான வீடு டொய்லெட் எல்லாம் வடிவா கட்டி நீ டொய்லெட்டை போட்டால் பிட்டு ஒன்றும் போடணும். போட்டு வழி அந்த இடத்துல லெவல் பண்ணி வரைக்கும் கடை உண்டு அடிக்கக்கூடிய செட்டப்புக்கு ஒன்று கடை உண்டு அடித்து செட் பண்ணி கடையை வந்து செட் பண்ணி கடையிலேருந்து படியை செட் பண்ணி அப்படி எடுக்கலாம். வடிவா இந்த இடத்துல எங்கன்னா கடை கட்டினாலும் எனக்கு இங்கே அனுமதி கொடுத்துருக்காங்க. இருந்தால் தான் அது மேக்சிமம் பட்ஜெட் தான் சொல்கிறது. ஃபுல் ட்ரை நம்ம செய்யணும். அந்த இங்கே இருக்கிறவங்களே சொல்லியிருக்காங்க ஐயாட்ட. நாங்கள் மேக்சிமம் ஐயாக்காக செய்யுது மேக்சிமம் ஃபுல் ட்ரை பண்ணி தான் இது செய்யணும். வந்தால் வேலை கம்ப்ளீட் பண்ணி போட்டு தான் போகணும். நமக்கு பெரிய ஒரு மெனக்கடா வீட்டேடா அவ்வளோ தூரம் வந்து பார்க்காம நம்ம இல்லை ஒன்று பார்த்தா தான் நம்ம ஏதாவது ஒன்று செய்ய அப்படின்னு அதான் சொன்னேன். நம்ம ஊர்லண்டா பார்த்தா செஞ்சிருக்கலாம். அது வந்து பார்க்கணும். வந்து பார்த்தா தான் இது சூழ்நிலை பார்க்கணும், நிலவரம் பார்க்கணும். இது ரோட் பக்கம் நம்ம வந்த மெயின் அந்த ரோட் பக்கம் சொன்னால் நம்ம ஃபைட் பண்ணி அதை செய்யலாம். அப்போ அங்கே நமக்கு இந்த நிறைய கோஸ்ட் எஃபெக்ட் இல்லாமல் போகும். அங்கே அது முன்னுக்குன்னு சொன்னால் நம்மளோட வானத்திலையும் நமக்கு சம்பளம் கொடுக்கும். இது வந்து நம்ம நம்மளோட வானம் தெரியல. அது மேலே நீ அவங்க நெஞ்ச சொல்லி தான் எடுக்கணும் நம்ம. அதெல்லாம் நம்ம மெயினில் அந்த வந்த வழின்னு சொன்னால் அது ரோட்டோரத்தோடக்குள்ளே நம்ம எல்லாம் நல்லபடியாக பார்க்கலாம். அதுக்கு நம்ம கூட தேவை ஒரு 4-5 ரூபா இருந்தால் காணி சார் சட்டப்படி அடித்து போகலாம். அதே இது இப்போ நம்ம மட்டக்களப்புன்னு சொன்னால் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்களே முடிச்சிடலாம். நான் சொன்னேன் ஒரு ரூம் 10 ஒரு ரூமும் ஒரு டாய்லெட்டுக்கும் 1 லட்சம் ரூபா காணும். 3 லட்சம் ரூபாய்க்கு பிளேட்டே பண்ணுறோம் நம்ம. இது ரூம் கட்டையில் சரி மேக்ஸிமம் 15 ஃபுல் படி சட்டப்படி ஃபுல்லாக எல்லாம் முடியும். 10 இருந்தால் ஓரளவு செய்யலாம். அதாவது ஓரளவு வேணால் அதுவும் நல்லா தான் வரும். இந்த கடையில் வராது. அப்படி இல்லாமல் இது 15க்கு நம்ம கடையெல்லாம் செஞ்சு கொடுக்கலாம். அவருக்கு படி செட் பண்ணி வயரிங் செட் பண்ணி ஒரு கடையோடைய படியை எடுத்து விட்டா லேஸ் கடையில் இருந்து அப்படி வரவங்க படியெல்லாம் இறங்கி செட் பண்ணி வருவாங்க. படியை சட்டப்படி தண்ணி டேங்கெல்லாம் வச்சு அப்போ தண்ணி வந்து ஒன்று தண்ணி போட்ட டேங்க் கொண்டு வச்சு அதுக்கு ஒரு ஸ்லப் கொண்டு போடணும். சிமிலி ஒன்று கிச்சன் இல்லாட்டி அவங்க சும்மா ஒரு ரூமும் அடுத்த ரூம் ஒரு கிச்சன் மாதிரி பாவிக்கிறனால ஒரு சிமிலி ஒன்று காட்டி அதுக்கு மேலே ஓட்ட டேங்க் வைக்கணும். சரி பாப்போம். இப்போ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ட்ரை பண்ணி வந்த ஐயா உங்களுக்கு செஞ்சு தரணும் வேண்டு தான் நாங்கள் மெனக்கட்டு இவ்வளோ தூரம் மெனக்கட்டு வந்தது காரணம் உங்களுக்கு கட்டாயம் செஞ்சு தரணும் தான் நாங்கள் வந்து. நாங்கள் எங்களுக்கே ஷோக்காக இருக்கோம். நாங்கள் எதிர்பார்த்து வந்து இடம் வேறு மாதிரியும் அமைஞ்சிக்கிறது வேறு மாதிரி இருக்குது. இது இப்போ ஒரு சமாதானமான இடம் இருந்தால் அப்படி ரோட்டில் இப்படி இல்லாமல் இருக்குமெண்டா உங்களுக்கு ஒரு இதுவும் இல்லை. நான் உங்களுக்கு வாரக்கிழமை சாமாரைக்கு 2 நாள் 3 நாள் வேலை செஞ்சு வந்து விட்டு போயிட்டு இருந்துருப்போம். இப்போ நமக்கு இது வந்து நம்ம இப்போ இப்படி தானே இப்போ நமக்கு வந்து முதலாவதாக படி அடித்து இதை லெவல் பண்ணி இதை கிளியர் பண்ணி அப்படி ஒரு 3 நாள் ஃபுல்லாக எல்லாம் கிளியர் பண்ணி எடுக்கணும். எடுத்தால் அதுக்கப்புறம் நம்ம வேலாம் எடுத்து லெவல் பண்ணி ஜலாண்டை வச்சு எடுத்தோம்டா அப்படி நம்ம இதுக்கு வந்து அமௌண்ட்டு நிப்பாட்டி தான் செய்யணும். சும்மா செய்யாமல் அமௌண்ட் நிப்பாட்டி தான் நீங்கள் இப்போ இல்லை இப்போ நம்ம செஞ்சு தரோம் ஒழுங்காக செஞ்சு தரணும். பிற்காலத்தில் நீங்கள் ஒரு பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து இதில் ஃப்ளைட் ஒன்று அடிக்கிறேன்னு சொன்னால் அந்த நீங்கள் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து கட்டினதை உடச்சனியமாக்குவாங்க. நம்ம ஒரு குளம் ஒழுப்பி நீங்கள் புறவு பிற்காலத்தில் பிளேட் அடிக்கிறேன்னா மேலே கூறிய கல்வி போட்டு பிளேட் அடிக்கக்கூடிய மாதிரி செட் பண்ணி தான் செய்யணும். செய்கிறது வந்து பெர்மனண்டாக இருக்கும். அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவழிச்சு நம்ம மெனக்கெட்டு வந்து செஞ்சு கொடுத்துட்டு புறவு இவங்க பிள்ளைகள் வளர்ந்து செய்யக்குள்ளே அவங்களுக்கு கொஞ்சம் காசுகள் வரக்குள்ளே ஃபுல்லாக உடச்சி போட்டு தான் செய்வாங்க. அது அநியாயம் தானே. நம்ம செய்யக்குள்ளேயே அவங்களுக்கு அடுத்தது மேலே கூரையை கழட்டி போட்டு ஸ்லெப் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். அந்த பேட்டெல்லாம் செய்வோம். சரியா பார்ப்போம், ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பக்கத்தாலேயும் எங்களால் எந்த உதவிகள் எங்களால் என்ன ஒரு 10-20 கட்சி வந்து நாங்கள் எடுத்து அப்படி எங்களால் செஞ்சு எங்களோட வேலையிலையும் பார்த்து சம்பளத்தெல்லாம் இல்லாமல் செய்து மெட்டீரியலை போட்டு செஞ்சு தரலாம். பார்ப்போம், கடவுள் எப்படியும் வழி ஒன்று வச்சு தான் இருப்பார். நான் நம்புறேன். இது நடக்கும்ன்ற ஒரு மனசுல ஒரு உங்களுக்கு ஒரு இது ஒன்று இருந்தோட தான் நாங்களே வந்து பார்த்ததே ஒரு பெரிய விஷயம். உங்களோட பாருங்க அதை மாதிரி தான் நடக்கும். நீங்க யோசிக்காதீங்க. எல்லாரும் கைப்பாங்க, அவாரம் பண்ண ரெண்டு வாங்க, அதோட விட்டுருவாங்க.
எங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் போட்டு அண்ணா அதுக்கு உடனே பதில் அனுப்பி எனக்கு பேசியிருந்தாரு. எனக்கு அதுவே அன்னைக்கு பெரிய ஒரு இதுக்கு ஏதோ கிடைச்ச மாதிரி அன்னைக்கு. சைலண்ட் பண்ணு. சரி என்ன சுயித்தை நான் முடிச்சுட்டு வா. சைலண்ட் உங்களுக்கு சரி. இந்த குமரனோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நான் வந்து கேட்கணும். வீடியோ காலில் வந்து கேட்டிருந்தேன். அப்போ அது வந்து சிலுவையில் வந்து காணாமல் வந்து இருக்கும். நீங்கள் வந்து சொல்லியிருந்தேன், நீங்கள் ஒரு வருஷம் வந்து வைஃப் வந்து இறந்துன்னு சொல்லி. என்ன காரணத்தினால இருந்தவங்க? கர்ப்பப்பையில் கேன்சர் இதாகி இறந்துட்டாங்க. சரி, அந்த டைம் உங்களுக்கு இந்த கேன்சர் வருத்தம் இருந்ததா? இருந்தது. அந்த டைமே இருந்தது. அப்போ நீங்கள் கல்யாணம் கட்டக்குள்ளேயே இந்த வருத்தம் எப்படி இருந்தது? இப்போ ஒரு வருஷமா தான். உங்களுக்கு பரம்பரையிலே அப்படி யாருக்கும் இருக்கா? இல்லை, யாருக்குமே இல்லை. உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. உங்களுக்கு எத்தனை சகோதரங்கள்? சகோதரம் 5 பேர். என்ன செய்கிறாங்க அவங்கெல்லாம்? எல்லாம் ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க. ஒவ்வொரு தொழில் கூலி வேலை அதுன்னு செய்து கொண்டு ஒவ்வொரு பக்கம் இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் வறுமைக்குள்ள எல்லாம் இங்கே இருக்கிறாங்க? இல்லை, ஒவ்வொரு ஊர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஊர்களில் இருக்கிறாங்க. ரைட், ஓகே. அப்போ இப்போ வந்து உங்களுக்கு 2 பிள்ளைகள் வந்து இருக்கேன். சின்ன ஆள் வந்து எத்தனாம் ஆண்டு படிக்குன்னு சொன்னீங்க? சின்னது வந்து 4.5 வயது, இப்போதான் நேசரி போறாரு. பெரியவர் வந்து 11 வயது, கிரேட் 6 படிக்கிறார். கிரேட் 6 படிக்கிறார். அப்போ இப்படி இருக்கிறாங்க. உங்களோட அன்றாட இதை என்ன செய்றீங்க? நீங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்றீங்க? வாழ்வாதாரம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். கொஞ்சம் ஒரு ரோல் பண்ணி அப்படி எப்படி ரோல் பண்றீங்க? அது சொல்லுங்களேன். ரோல் பண்ணுறேன்னு சொன்னா அந்த பிள்ளைய கையில வச்சுட்டு என்ன சரி ஒரு தொழில் செய்யறது. அப்போ அதை கொஞ்சம் நேரத்துக்கு ஏதாவது சின்ன அமௌண்ட் கிடைக்கும், அதை வச்சு ஏதாவது செய்யறது. உடுப்பு துணிமணி சும்மா பிள்ளைய வந்து கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். எப்படி பிள்ளைய கைக்குள்ள வச்சுக்கிட்டே தான் வேலை செய்யறது. ஏன்னா வேற யாரும் எங்கேயும் விட்டுட்டு போயிடலாது. அப்ப நீங்க ஒரு கையில பிடிச்ச மாதிரி என்ன வேலை செய்வீங்க? இந்த ஏதாவது கிடைக்கிற கூலி வேலையா அது இல்லாட்டி ஒரு என்ன கிடைக்குதோ அந்த இதுக்கு போறது. பிள்ளையும் பிடிச்சு கொண்டு என்னக்கிட்ட இவரை எங்கேயும் விட்டுட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் இருக்கவும் மாட்டாரு. அப்படி சின்ன ஆள் தானே. என்ன அந்த பிரச்சனால நீங்க வந்து ஒரு வேலைக்கு வந்து இப்போ கூலி வேலை, ஒரு கல் உடைக்கிற வேலைக்கு போனாலும் கூலி வேலை என்னென்ன வேலை செய்றீங்க? ஏதாவது கூப்பிடுற இடத்துக்கு போறது. ஏதாவது கூப்பிட்டா போயிட்டு இது பண்ணி ஒரு ஹவர் 2 ஹவருக்கு இவர் அந்த நேசரிக்கு வர டைம்ல ஒரு ஹவர் 2 ஹவர் வேலை செஞ்சுட்டு அதில் கிடைக்கிறதுல வாழ்வாதாரத்தை பார்த்துக்கொள்றீங்க. சரி, ஓகே. அப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ஆன்லைன் மூலமாக ஒரு 5000 ரூபா காசும் வந்து போட்டிருந்தேன் நான். பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வீடு வந்து எடுத்து தந்தா இவங்க வந்து உதவி செய்ய மாட்டாங்களா? அந்த அக்கா அந்த அட்வான்ஸ் ஒன்று கீ மணி கொடுத்து எடுத்து தந்தவங்கள வீடு ரெண்ட்டுக்கு. அவங்க வந்து எங்களை இக்கட்டான கஷ்டத்துல தான் அவங்க அதை செய்து கொடுத்தாங்க. அப்போ அதுக்கு அவங்களுக்கு கோடி நன்றி சொல்றேன் நான். இன்னொரு விஷயம், அந்த இதுக்கும் கிடைச்ச காசுல தான் இது ஒரு சிங்களவங்க தான் இது பண்ணாங்க. அந்த காசு 1 ரூபா காசு செலவு பண்ணாம தான் இந்த வேலைகளை உடனே நான் டக்குன்னு செய்து முடிச்சேன். அப்படி செஞ்சு முடிச்சு. சரி, அப்போ அடுத்த விஷயம் வந்து இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்து எவ்வளோ ரெண்ட்? அதுக்கு வீடுக்கு மாதம் 6000 ரூபா. 6000 ரூபா காசு கட்டணும். இப்போ நீங்கள் காசுலாம் கட்டிட்டீங்களா? ரெண்ட் காசு இல்லை, 6 மந்த் அட்வான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மாதம் 6000 ரூபா கட்டணும். போன மாதம் 6000 ரூபா கொடுத்தோம். இந்த 10ஆம் தேதி 6000 ரூபா கொடுக்கணும். 6000 ரூபா காசு இந்த 10ஆம் தேதி கொடுக்கணுமா? இப்போ அது சேர்த்துட்டீங்களா? இருக்க காசு கையில் இல்லை. பாப்பன்னு ஒரு 5-6 நாள் இருக்கு தானே. ஏதாவது பார்த்து ஏதாவது கடவுள் மூலியமா ஏதாவது ஒரு இது நடந்து தான் கொடுக்கணும். சரி, அந்த விஷயத்த ஒரு பாப்போம். அடுத்து வந்து அப்படி இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து இருக்கிறேன்னு சொன்னால் அங்கேயே வந்து ஒரு மாதம் வந்து ஒரு 6000 மாதம் 6000 கொடுத்தா அந்த வீட்லேயே நீங்கள் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம் தானே? இல்லை, அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் தானே கூலி கொடுப்பாங்க. கொடுக்குறவங்க எத்தனை வருஷம் எழுதியிருக்காங்க? 1 வருஷத்துக்கு எழுதி இருக்குது. 1 வருஷத்துக்கு? அப்போ 1 வருஷத்துக்கு எழுதி இருக்குது. 6 மாதம் கியூ மணி தான் கொடுத்துருக்குறோம். 6 மாதம் தான் கொடுத்துருக்கீங்க. திடீர்னு எலும்பு சொல்லுவாங்கன்றீங்களா? அந்த 1 வருஷத்துக்குள்ள இப்போ நாங்கள் காசு எதுவும் கட்டாமல் இருந்தால் அவங்க பிரச்சனைனா அவங்க விட்டு எலும்பு சொல்லுவாங்க. அந்த நேரம் பிள்ளைங்க 2 ரோட்டில் நிற்கும். சரி, நீங்கள் வந்து சொன்னீங்க தானே இந்த ஸ்டார்டிங் வந்து டிஜே பிஸ்னஸ் செஞ்சினான், மார்க்கெட் பிஸ்னஸ் செஞ்சினான்னு சொல்லி. அதெல்லாம் எப்படி லொஸ்ட் ஆச்சு? என்ன நடந்துச்சு? அது முன்னேண்டா இது இவங்க இறந்து போகிறதுக்கு முதல். அப்போ இவங்க குழந்தைய பார்த்துக்கா நான் வெளியில் இப்போ காலையில் போயிட்டு அந்தியை வச்சு இதாகிட்டு வரலாம். எப்படி லொஸ்ட் ஆனது? அது லொஸ்ட்டுன்னா இவங்க வருத்தம் வந்தது. எனக்கும் கொஞ்சம் சுகம் இல்லை. இனி எங்களோட டைம் அப்படி இதாகினதை நாங்கள் கஷ்டத்தில் விழுந்துட்டோம். இல்லாட்டி அதுக்கு முன்னே நம்ம நல்லா தான் இருந்தோம். கொஞ்சம் நல்லதா இருந்தது. நீங்கள் வெத்திலையில் அப்படியே போகிற வெத்தில ஒரு இது கொடி இடி ஒன்று எதுவுமே இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க உங்களோட இந்த இதுக்கு வருத்தத்துக்கு? இந்த கிளினிக் போடுறேன்னா அந்த கிளினிக் போகணும். 7ஆம் தேதி கிளினிக் போகணும். என்ன சொல்கிறாங்க? அது என்ன உங்களுக்கு அந்த இதை இருக்கா, அந்த குறையிற மாதிரி இருக்கா இல்லாட்டி வந்து? இல்லை, அதை ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கேன். அவங்க வேற எதுவும் சொல்லலை. கிளினிக் ஒரு கிளினிக் கூட மிஸ் ஆகாம வர சொல்லியிருக்காங்க. இப்போ எவ்வளோ காலம் இந்த பிரச்சனை இருக்கு? இது இப்போ ஒரு வருஷம் 1.5 வருஷம் ஆகுது.
அதுக்கு முதல் வந்து இப்படி பெருசா வந்து வரல வீங்கல் இல்ல நார்மலா இருந்தா நோக்குதா உங்களுக்கு நொந்து கொண்டு இருக்கு. கொஞ்சம் எந்த நேரமும் இல்லை சில டைம் சில டைம்ல நோக்குது. பிள்ளைகள் எங்க இப்ப எங்க விட்டுட்டு இப்போ இருந்தீங்க? அந்த ஒரு இன்றைக்கு இன்றைக்கு என்னன்னு கேட்டா அவர் அண்ணா வந்து ஸ்கூல்ல தானே இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்ப அவரு இவரை பார்த்துக்கிட்டு இப்ப பாத்துக்கொள்ளு அந்த இதுல தான் இப்ப இங்க வந்திருக்கு பிள்ளைகளை விட்டுட்டு வந்தீங்க. இப்ப இல்லாட்டி அவரை கையில எடுத்துக்கிட்டே தான் இங்க இன்னைக்கு வரேன் தூக்கிட்டு தான் வரணும். இப்ப அவர் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாதனால வந்து வீட்லயே வந்து விட்டுட்டு வந்துட்டீங்கன்னு. சரி, அப்ப என்ன செய்வோம்? நான் வந்து இந்த மாசத்துக்குரிய உங்களுக்கு அந்த ரெண்ட் காசு வந்து நான் தாரேன். சரியா? அந்த 6000 ரூபா காசு வந்து நீங்க வந்து இல்லைன்னு சொன்னீங்க தானே. அப்ப அந்த 6000 ரூபா காசு வந்து இந்த மாசத்துக்குரிய ஒரு ரெண்ட் காசு தாரோம். ஒரு வெளிநாட்டுல இருக்கிறவங்க தான் இந்த உதவி வந்து செஞ்சிருக்கிறாங்க. பேர் வந்து சொல்ல வேணாம்னு சொன்னவங்க. அந்த 6000 ரூபா காசு நான் உங்களுக்கு தாரேன். சரியா? தாரேன். அந்த ரெண்ட்டை வந்து கொடுங்க. எனக்கு உண்மையாவே சரியான ஒரு கவலையா வந்து இருக்கு. ஏன்னா நான் வந்த வேலை வந்து எனக்கு முடியலன்றனால, அதாவது உங்களோட வேலையை முடிச்சுட்டு போகணும்னு சொல்லியா பார்த்துனா நாங்க 6000. சரியா? ஓகே, நன்றி. இதுல வந்து உங்களோட அந்த வீட்டுக்குரிய ரெண்ட்டை வந்து கொடுங்க. சரியா? பிறகு என்ன வேற என்ன எனக்குண்டா என்ன சொல்றேன் இதில் வாயெல்லாம் வந்து பல வருது. ஒன்று யோசிக்காங்க நான் என்ன செய்யறது. உங்கள் மேலே வச்ச பாசமும் நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்து நீங்கள் ஒரே எனக்கு கால் பண்ணதும் வந்து எனக்கு வந்து என்ன செய்கிறேன்னு சொல்லி தெரியாமல் நானும் ஒரு கவலையில் உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் எந்த சைடில் உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி தான் இவ்வளோ தூரம் வந்து பார்க்காம நான் உங்கள்கிட்ட ஓடி வந்த காரணம். என்ன வந்து கோச்சிக்குள்ளாங்க இல்லைங்குதா? இவ்வளோ தூரம் நான் வந்து இந்த மழை வந்து பெஞ்சு கொண்டு இருக்கு, இவ்வளோ பேர் ஆக்களை வந்து கூட்டிகிட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களோட வந்து பேசுகிற காரணம் இதுதான். இந்த வீடியோ காலில் உண்மையாகவே இதை வந்து பார்த்து ஒன்றுமே செய்யலை. அது நேரில் வந்து பார்த்துக்கக்குள்ளே தான் எல்லாமே இவ்வளோங்குது, எவ்வளோ எஸ்டிமேட் எவ்வளோ வருதுன்னு சொல்லி 15 லட்சம் ரூபாய்க்கிட்ட தேவைப்படுது. அதே போல் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்குறாக்கள் வந்து ஒரு ஆளால் இந்த பணத்தை வந்து தர இயலாட்டியும் ஒரு ஒரு என்ன சொல்கிற ஒரு 50 பேரோ 60 பேர் ஆட்கள் வந்து சேர்ந்து இந்த பணத்தை வந்து நீங்கள் வந்து தருவீங்கன்னு சொன்னால் உண்மையாகவே இந்த இருக்கிற குமார் அண்ணாவுக்கு வந்துன்னு நாங்கள் ஒரு வீடை வந்து கட்டி கொடுக்கலாம். பெரிய ஒரு பிளெஸிங்காக வந்து இருக்கும். பாபம் என்ன நம்பிக்கையாக வந்து இருக்க வேணாம். ஏதோ உதவியில் வந்தால் நான் திரும்பி வார மாதிரி இனி வந்து வந்த இடமெல்லாம் பார்த்தாச்சு தானே. ஏதோ உதவியில் வந்து வந்தால் டிரெக்டாகவே நாங்கள் சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு தருவோம். அதுக்கு முதல் வந்து உங்களுக்கு தொழில் ஏதாவது செஞ்சு தரணும். தொழில் ஏதாவது ஒரு இடத்துல தொழில் செய்ய போகிறீங்க, மார்க்கெட்டில் போயிட்டு ஒரு வியாபாரம் செய்ய போகிறீங்க, ஏதாவது ஒரு செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் சொல்லுங்கள், அதை வந்து நான் செஞ்சு தரேன். சரிண்ணா, நன்றி. அது உங்களுக்கு வேணாமன்றீங்கண்ணே? இப்போ கையில் வேணாண்ணா. இப்போ வந்து இருந்துக்கிட்டு தான் நமக்கு ஏதாவது ஒரு செய்யலாம். அப்போ தான் பிள்ளைகள் அவருக்கு கொஞ்சம் அவர் கையில் சரி ஒப்படைச்சிட்டு கொஞ்சம் ஸ்கூல் ஃப்ரீ டைமில் இப்போ நம்ம ஒரு இது கடையை போட்டு எனக்கு வியாபாரம் செய்யலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து முழு ஆக்களும் நம்மளோட ஆதரவு, முழு ஒத்துழைப்பு இருக்குங்க. இன்னைக்கு அது எல்லாரும் சொன்னாங்க ஒரு பெட்டி கடை போடுங்க, ஒரு மரக்கறி கடை போட்டுங்க, இன்னைக்கு உங்களை நம்பிங்க கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்படின்னு. அப்போ அதனால இங்கே ஒரு வீடு இருந்தால் தான் நம்ம இன்னைக்கு வச்சு எதுவும் செய்யலாம். இல்லாட்டி கஷ்டம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்கிறேன். இவ்வளோ நேரமாக இந்த வீடியோ வந்து பார்த்து அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வந்து நன்றியினை தெரிவித்து கொண்டு என்ன சொல்கிறேன்னே சொல்லியே தெரியலை, காய்ச்சது திரும்பி காய்க்கிறேன்னு சொல்லி விளங்கலை. மிகவும் கவலையாக வந்து இருக்குது இந்த வீடியோ. இப்படி ஒரு எண்டிங் வந்து நடக்கும், இப்படி ஒரு சோகத்தில் இந்த வீடியோ வந்து முடியும்னு சொல்லி நான் கனவுல கூட நினச்சி வந்து பார்க்கல. இந்த வீடியோ ஒரு சந்தோஷமாக முடியும். அண்ணாட முகத்தில் இன்றைக்கு நான் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஒரு நம்பிக்கையை கொடுத்து நான் சந்தோஷமாக போவேன்னு சொல்லி நினச்சி தான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தது. திரும்பியும் சொல்கிறேன், சரியான கவலையாக இருக்குது. கட்டாயம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ணுற மூலமாக உதவிகள் வந்து வரக்கு வாய்ப்புகள் வந்து நிறைய அதிகம் வந்து இருக்குது. ஓகே கைஸ், ஓகே பாய். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ். ஓகே மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிட்டர்ன் வந்து போய் கொண்டிருக்கிறேன். எல்லாருமே வந்து தூக்கம். நான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மட்டும் தான் முழிச்சிட்டு இருக்கேன். அந்த எல்லாருமே வந்து மிஸ்ஸாக கொள்கிறாங்க. இதாக இருக்கிற பயணம் வந்து எப்படி இருக்குது, நாங்கள் எப்படி ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கிறோம்ன்றதை வந்து காட்டுறேன் பாருங்கள். நினைக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவு காட்டுறதுக்காக நான் வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து காட்டுறேன்.
எல்லாருமே வந்து நித்துரு என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் பொருள் வந்து டயர். ஸோ வந்து எல்லாரும் நித்துற விடுறாங்க. நான் எப்படி ட்ராவல் பண்ணுறேன் என்ன நடக்குது வந்து காட்டிக்கு வந்து அப்படி வீடியோ வந்துட்டு வாரேன்னு சொன்னால் கதைக்கிறதுக்கு வந்து ஆக்கள் இல்லைன்னு எல்லாரும் நித்துறேன் என்ன செய்யணும் கதைக்கிறதுக்கு யாரும் ஒரு அல்வா இல்லைன்னு உங்களோட நான் உள்ளுக்குள்ள வந்து எங்களுடைய நொறுக்குள்ள வந்து ஃபுல்லாகவே வந்து தண்ணி மழை பெஞ்சதுனால ஃபுல்லாகவே தண்ணி அந்த ரோட்டில் இருக்குது ரோடு எல்லாமே வந்து பங்கு மாதிரி தான் போகுது ரவுண்டாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பெரிய ஒரு அட்வென்ச்சர் பயணம் இருக்குது. இந்த பயணம் என்றது சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை. நான் வந்து ஸ்டார்டிங் வந்து நினைக்கிறேன் தரக்கிற படியில் வந்து நாங்கள் வந்து வெளிக்கிட்டு வரதுல வந்து ஓகே ஃபன்னாக இருக்கும் எல்லாம் ஓகேவாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி 6 மணி இன்னும் நாங்கள் வந்து பதிலைக்கு கூட வந்து போகலை. ஆனால் மிக விரைவில் வந்து பதிலைக்கு வந்து போகணும். அப்படி வந்து போகணும்னு சொன்னால் பனிமூட்டம் வந்து நீங்கள் வந்து பனிமூட்டம் வந்து சூழ்ந்துட்டு சொன்னால் உங்களுக்கு ட்ராவல் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ வந்து அதாவது வாகனத்துக்கு முன்னுக்கு பனிமூட்டம் வந்துட்டுன்னு சொன்னால் ட்ரைவ் பண்ணுறது கஷ்டம். அதுக்கு முதல் வந்து நாங்கள் வந்து பதிலையை வந்து தாண்டிடணும். மத்தியானம் லஞ்ச் வந்து இன்னைக்கு யாருமே வந்து சாப்பிடல. காது எல்லாமே வந்து அடைச்சிட்டு ஒருத்தர் காது கேட்குறது எனக்கு ஃபுல்லாகவே வந்து அடைச்சிட்டு அப்போ இப்போ வந்து மலையை விட்டு இறங்கி கொண்டிருக்கோம். விலங்க நினைக்கிறேன் மலையை விட்டு இறங்கி கொண்டிருக்கிறோம். இனி பதிலுக்கு போயிட்டு தான் இனி வந்து சாப்பிடணும். சரியான பசி சரியா 5:40 வந்து ஆகுது ரைட். இப்போ வாகனத்தில் சவுண்டெல்லாம் வாகனத்தில் என்ஜினை வந்து ஓஃப் பண்ணிட்டு இறக்கத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா விலங்கு. அதே போல் வந்து இதுக்கு பின்னுக்கு இருக்கிற விவியும் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க எப்படி இருக்குண்டா. அப்பா அடி இந்த இருக்கு பாருங்க. ஸோ இங்கே பாருங்க இந்த இருக்க நீர்வீழ்ச்சி எப்படி இருக்குன்னு சும்மா சுற்றி பார்க்க சும்மா வேற லெவலாக வந்து இருக்கு. மை காட். அதாவது ஹெல்பிங் வீடியோ வந்து முடிச்சுட்டு வரக்குள்ள கண்ணு குளிர்ச்சியான ஒரு தருணம். அந்த தருணத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு காட்டி கொண்டிருக்கேன். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பச்சை பசலைன்னு சொல்லியிருக்கு. பச்சை பசலைன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஒர்க் ப்ரெஷரில் இருப்பீங்க, டென்ஷனில் இருப்பீங்க. அப்படியான ஆட்களுக்கெல்லாம் இந்த இருக்கிற வீடியோ வந்து பார்க்கக்குள்ள வந்து வேறு லெவல் சந்தோஷமாக வந்து இருக்கும். நான் பார்க்குற அதே வியூ ஏன்னா என் 2 கண்ணாலையும் வந்து பார்க்குற விஷயத்த வந்து நான் இப்போ உங்களுக்கு வந்து காட்டி கொண்டிருக்கேன் பாருங்களா.